வணக்கம் நண்பர்களே, ஞான உலகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு காலத்தில் கிருஷ்ணபுரம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் சிறந்த நல்ல குணம் உடையவன். இருப்பினும் அவன் மனம் அவனை ஓரிடத்தில் நிலைத்திருக்க விடுவதில்லை. அவன் மனம் எப்பொழுதும் அமைதி இல்லாமல் இருக்கும். சில நிமிடங்கள் அவன் நல்ல விஷயங்களை நினைப்பான். அடுத்த நிமிடமே பயம், கோபம், இன்பம், துன்பம் இவை எல்லாம் கலந்து குழம்பி போய்விடுவான். ஒரு நாள் ராமு இனி மனதை கட்டுப்படுத்த வேண்டியதுதான் எனது இலக்கு என்பதை தீர்மானித்தான். அவன் கிராமத்தில் இருக்கும் ஒரு பழைய துறவியிடம் போய் மனக்கட்டுப்பாடு பற்றி கேட்டான். துறவி சிரித்துக்கொண்டே, ராமு, நீ ஒரு மாடுகளை வளர்க்கும் இடத்திற்கு போய் சற்று நேரம் அங்கு இரு, அங்கு உனக்கு பதில் கிடைக்கும் என்றார். ராமுவும் குழப்பத்துடன் அந்த இடத்திற்கு சென்றான். அங்கு ஒரு வாலிபன் 20 மாடுகளை கயிறை கொண்டு பிடித்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு மாடும் அதனுடைய திசையில் ஓட முயன்றது. ஆனால் அந்த வாலிபன் மிகவும் அமைதியாக கயிறை வளைத்து ஒவ்வொரு மாடையும் தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அதை பார்த்த ராமுவுக்கு ஒரு உண்மை புரிந்தது. மனம் என்பது மாடு போல. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு மாடு. ஒவ்வொன்றும் வெவ்வேறு திசையில் ஓடவே விரும்பும். ஆனால் நம்மிடம் கயிறு போல கவனம் என்ற கருவி இருந்தால் நாமும் அவற்றை கட்டுப்படுத்தலாம் என்பதை உணர்ந்தான். அவன் திரும்பி துறவியிடம் சென்றபோது துறவி சிரித்துக்கொண்டே, ராமு, இப்பொழுது சொல், மனதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாயா? ஆமாம் குருவே, நான் என் மனம் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒவ்வொரு எண்ணமும் வரும்பொழுது அதை அடக்காமல் வெறுமனை கவனிக்க வேண்டும் என்று கூறினான். அதற்கு துறவி, மிக அருமை, அதுதான் தியானத்தின் ஆரம்பம் என்றார். தினமும் 10 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து உன் மூச்சை கவனித்தால் மனம் மெதுவாக கட்டுப்படும் என்று கூறினார். அன்றிலிருந்து ராமு தினமும் தியானம் செய்தான். முதலில் கஷ்டமாக இருந்தது. ஆனால் மெதுவாக அவனுடைய மனம் அமைதியை அடைந்தது. அவன் தினமும் தியானம் செய்து வந்த போதிலும் மனம் அதனுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இந்த தருணம் அவன் ஒவ்வொரு எண்ணங்களையும் கவனிக்க ஆரம்பித்தான். அந்த எண்ணங்கள் போகட்டும் என்று விட்டுவிடத் தொடங்கினான். நாளடைவில் அவன் மனதிற்கே அவன் அதிபதியாக மாறினான். நாமும் நம் வாழ்வில் பார்த்தால் நம் மனம் அமைதியில்லாமல் இருப்பதை காணலாம். அவ்வாறு இருக்கும் பொழுது நம் மனம் ஒவ்வொரு நிமிடமும் பல இடங்களுக்கு ஓடும். அதனை கட்டுப்படுத்த கவனம் என்பது மிகவும் முக்கியமான கருவி. தினமும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள். எண்ணங்களை அடக்காமல் அதனை வரவைத்து போகவிடுங்கள். இதுவே மனதை கட்டுப்படுத்தும் முதற்கட்ட பயிற்சியாகும். இந்த உணர்வு பூர்வமான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் இந்த காணொளியை பகிருங்கள். மனம் அமைதியடைந்தால் வாழ்க்கை அமைதியடையும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக கதைகளை கேட்க ஞான உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.